வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கை தனது முதல் அணுமின் நிலையத்தை உருவாக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக 5 சாத்தியமான தளங்களை அடையாளம் கண்டுள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ள சர்வதேச அணுசக்தி முகவரகம். அடுத்த 3 ஆண்டுகளில் 2000 மையங்கள் நிறுவப்படும் என்று சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவிப்பு. மாகாண சபை முறைமை நாட்டுக்கு தொடர்ந்தும் தேவையா என்பதை மீள சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன கேள்வி. இலங்கையின் பாதுகாப்பு சார்ந்த விசாரணைகள் தீவிரமாக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் தொடர்புடையவர்கள் மீது தீவிரமாகும் விசாரணைகள். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை தனது முதல் அணுமின் நிலையத்தை உருவாக்க திட்டத்தின் ஒரு பகுதியாக 5 சாத்தியமான தளங்களை அடையாளம் கண்டுள்ளதாக சர்வதேச அணுசக்தி முகவரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த ஜூலை 4 முதல் 18ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்ட மீளாய்வு பணிக்கு பிறகு இந்த தகவல் வெளியானது. இலங்கை அரசாங்கங்களின் வேண்டுகோளின் அடிப்படையில் IAEA ஒருங்கிணைந்த இந்த மீளாய்வு 2022 வழங்கப்பட்ட பரிந்துரைகள் செயல்படுத்தப்பட்ட வகையை மதிப்பீடு செய்தது. இந்த சூழலில் பல்கேரியா மற்றும் துருக்கி நாடுகளின் அணுசக்தி நிபுணர்களும் பங்கேற்றனர். அணுசக்தி உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் இலங்கை கணிசமான முன்னேற்றங்களை செய்துள்ளதாக IAEA தெரிவித்துள்ளது. முக்கியமாக அணு உலைகளை கொள்முதல் செய்வதற்கான மேலாண்மை அமைப்பை இலங்கை நிறுவியுள்ளது. மேலும் ஒரு விரிவான அணுசக்தி சட்ட வரைவையும் உருவாக்கியுள்ளதோடு 2025 முதல் 2044 வரையிலான நீண்ட தேசிய எரிசக்தி திட்டத்தில் அணுசக்தி இணைக்கப்பட்டுள்ளது. இலங்கை 2010 தனது அணுசக்தி முயற்சியினை அமைச்சரவை அங்கீகரித்ததோடு 2019 அணுசக்தி திட்டத்தை செயல்படுத்தும் அமைப்பையும் உருவாக்கியது. இந்த அமைப்பில் எரிசக்தி அமைச்சு, இலங்கை அணுசக்தி அதிகார சபை, இலங்கை மின்சார சபை மற்றும் அணுசக்தி ஒழுங்குமுறை மன்றம் ஆகியவை இணைக்கப்பட்டுள்ளன. நாட்டின் சுமார் 10,000 பேர் உள்ள ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு ஆரம்ப சுகாதார மையம் அமைக்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் அடுத்த 3 ஆண்டுகளில் 2000 மையங்கள் நிறுவப்படும். இந்த வருடத்தில் மட்டும் 100 மையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான பயிற்சி பட்டறை ஜூலை 26ஆம் தேதி இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்றது. இதில் உரையாற்றிய அமைச்சர், முன்னைய அரசாங்கங்கள் பெரிய மருத்துவமனைகளை மட்டுமே முன்னிலைப்படுத்தின. தற்போதைய அரசாங்கம் மக்களின் சேவைகளை மையமாக கொண்டு ஆரம்ப சுகாதாரத்தை முன்னேற்ற முயற்சிக்கிறது. இதன் மூலம் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை மருத்துவமனைகளில் உள்ள நெரிசலையை குறைக்க முடியும் என்றும் தெரிவித்த அவர், இந்த மையங்களுக்கு தேவையான நிதி சர்வதேச மற்றும் தனியார் ஆதாரங்களிலிருந்து பெறப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வயது முதிர்ந்தோர், மன ஆரோக்கியம், தற்கொலை தடுப்பு ஆகியவற்றுக்கும் இந்த மையங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் தெரிவித்திருந்தார். நாட்டில் எரிபொருள் நுகர்வு சுமார் 30% குறைந்துள்ளதாக எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய அவர் 2019-2020க்கு பிறகு எரிபொருள் பயன்பாடு தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் இதனால் எண்ணெய் நிலையங்களும் பவுசர்களும் வருமான இழப்பை சந்தித்து வருவதாகவும் கூறினார். இந்த நிலைமையை அடுத்து புதிய எரிபொருள் நிலையங்களுக்கு அனுமதி பத்திரங்கள் வழங்கும் நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் பவுசர்களுக்கும் புதிய அனுமதிகள் வழங்கப்படாமல் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் மின் உற்பத்திக்காக புதுப்பிக்கத்தக்க எரிசக்திகளை அதிகரிக்கும் திட்டங்கள் அரசால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். மாகாண சபை முறைமை நாட்டுக்கு தொடர்ந்தும் தேவையா என்பதை மீள சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக முன்னாள் பிரதமரும் மக்கள் ஐக்கிய முன்னணி தலைவருமான தினேஷ் குணவர்தன குறிப்பிட்டார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது, கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன் அறிமுகமான மாகாண சபை முறைமை இன்றைய அரசியல் தேவைகளை பூர்த்தி செய்கிறதா என்பதை ஆராய வேண்டிய தேவை இருப்பதாகவும், மாகாண சபைகள் இல்லாமல் நாடு பல வருடங்களாக இயங்கி வந்ததை மனதில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். தற்போது மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படாமல் 6 ஆண்டுகளுக்கு மேல் தாமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் சட்டத்தில் உள்ள சிக்கல்களும் அதற்கான ஒரு காரணமாக கூறப்படுகிறது. அதே சமயம் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் அமைப்புகள் தேர்தலை உடனடியாக நடத்த வலியுறுத்தி வருகின்றன. தினேஷ் குணவர்தன மாகாண சபைகள் பெரும்பாலும் பயனின்றி இருந்ததாகவும், மக்களின் பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருந்துள்ளதுடன் பெரும் நிதி செலவு மட்டுமே ஏற்பட்டதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் மாகாண சபை முறைமையை தொடர வேண்டுமா, மாற்ற வேண்டுமா அல்லது கைவிட வேண்டுமா என்பது தொடர்பாக நாடளாவிய விவாதமும் கலந்துரையாடலும் அவசியம் என்று குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களில் ஏற்பட்ட அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வாக மாகாண சபைகள் முறைமை உருவாக்கப்பட்டதை குறிப்பிட்ட அவர், தற்போது அந்த சபைகள் இல்லாமல் செயற்படுமானால் அந்த மக்கள் மீண்டும் ஒரு தீர்வற்ற நிலையில் தள்ளப்படுவார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார். எனினும் கல்வி, சுகாதாரம், முதலீடுகள் போன்ற முக்கிய பிரிவுகளில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண மட்டத்தில் நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியும் என்பதையும், தற்போது மாவட்ட அபிவிருத்தி சபைகளுக்கு அவர்களே தலைமை தாங்குகிறார்கள் என்பதையும் அவர் விளக்கியிருந்தார். தற்போதுள்ள தேர்தல் முறைமை தொடர்பாக சட்ட சிக்கல்களால் புதிய முறைப்படி அல்லது பழைய முறைப்படி தேர்தலை நடத்துவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும். இதற்கான தனிநபர் பிரேரணை ஒன்றும் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் மற்றும் முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரான நிலாந்த ஜாவர்தனவை பற்றிய விசாரணை அறிக்கையினை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடமிருந்து பெறுவதற்காக சட்டமா அதிபர் திணைக்களம் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இந்த கோரிக்கை அடுத்த சில நாட்களில் அதிகாரப்பூர்வமாக அனுப்பப்படும் என்றும் அறிக்கை முழுமையாக மதிப்பீடு செய்யப்பட்ட பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலாந்து ஜாவர்தன மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளி என்று ஒழுக்காற்று விசாரணையில் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து தேசிய போலீஸ் ஆணைக்குழு அவரை உடனடியாக போலீஸ் சேவையிலிருந்து நீக்கியது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது புலனாய்வு பணிப்பாளராக இருந்த அவருக்கு அந்த சம்பவம் தொடர்பான முக்கிய எச்சரிக்கை தகவல்கள் கிடைத்து உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்பது தொடர்பாக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு கடுமையான பரிந்துரைகளை முன்வைத்திருந்தது. இந்த பரிந்துரைகளின் அடிப்படையிலேயே அவர் மீது ஒழுக்காற்று விசாரணைகள் நடைபெற்று அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் குற்றவாளியாக தீர்மானிக்கப்பட்டதாக போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் லலித் ஏகநாயக்க முன்பு தெரிவித்திருந்தார். இலங்கையில் பாதுகாப்பு சார்ந்த விசாரணைகள் தீவிரமாக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் தொடர்புடையவர்கள் மீதும் விசாரணை நடவடிக்கைகள் தொடர்ந்து வருகின்றன. இது தொடர்பாக திருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினரான சின்னத்தம்பி விக்னேஸ்வரன் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அவரது வீட்டில் வைத்து குற்ற புலனாய்வுத்துறையால் கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். அத்துடன் கடந்த சில தினங்களாக அம்பாறை மாவட்ட பகுதிகளில் சிஐடி அதிகாரிகள் நடத்திய விசாரணைகளின் ஒரு பகுதியாக இனிய பாரதி தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முந்தைய முகாம்கள் மற்றும் சாத்தியமான சித்திரவதை கூடங்களிலான இடங்களை சோதனையிட்டுள்ளார்கள். கடந்த 6ஆம் தேதி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் முன்னாள் உறுப்பினர்களான இனிய பாரதி என்று அழைக்கப்படும் புஷ்பகுமார் மற்றும் சுசேந்திரன் தவசீலன் ஆகியோரும் திருக்கோவில் மற்றும் மட்டக்களப்பு சந்தைவெளி பகுதிகளில் வைத்து கைது செய்யப்பட்டனர். பின்னர் இனிய பாரதியின் முன்னாள் சாரதியான செந்தூரனும் கடந்த 9ஆம் தேதி புத்துவில் இருந்து மட்டக்களப்புக்கு சென்ற போது கல்முனையில் வைத்து கைது செய்யப்பட்டார். இந்த விசாரணைகளின் தொடர்ச்சியாக சனிக்கிழமை பிற்பகல் தம்பிலுவில் மகா வித்தியாலயத்திற்கு அருகே 2004ஆம் ஆண்டு முதல் செயல்பட்ட அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் முற்றுகையிட்டு சோதனைகளை நடத்தியுள்ளனர். இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் 2005, 2008 காலப்பகுதிகளுக்கு இடையில் மாகாணத்தில் இடம்பெற்றிருந்த கொலைகள், கடத்தல்கள், காணாமல் போதல், சித்திரவதைகள், துப்பாக்கிச் சூடுகள், பணம் பறிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுடன் தொடர்புடையவை என்று அடையாளம் காணும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முக்கியமாக 2004ஆம் ஆண்டு புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்து கருணாமான் தலைமையிலான பிரிவுடன் இணைந்து இனிய பாரதி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் ஆயுத பிரிவில் முக்கிய பொறுப்பாளராகவும் பின்னாளில் அரசியல் பிரிவில் முக்கிய செயற்பாட்டாளராகவும் இருந்துள்ளார். இவர் மீது 2012 தொடக்கம் 2015 இடையில் கிழக்கு மாகாண சபை உறுப்பினராக இருந்த போது பல மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டிருந்ததாக குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது. தற்போது குற்ற புலனாய்வுத்துறையின் சோதனை நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன மற்றும் சில இடங்களில் நிலத்தடி சோதனைகளுக்காக நீதிமன்ற அனுமதி பெறும் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்கள் மகிந்தானந்த அழுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ தடுத்து வைக்கப்பட்டுள்ள வெலிக்கடை சிறைச்சாலையின் அறையிலிருந்து 6 கையடக்க தொலைபேசிகள் மற்றும் சில மின் சாதனங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவிக்கின்றது. சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலை அடுத்து அவசர பதிலளிப்பு குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது கே என்று அடையாளப்படுத்தப்பட்ட அறையில் இருந்து இந்த பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த அறையில் முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அழுத்கமகே, நளின் பெர்னாண்டோ, எம் ரஞ்சித் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த நிலையில் மேலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது.